அதாவது இது ஒரு இளையராஜான ஒரு இசை ஞானி இருக்கார் தமிழ்நாட்டில். அது ஏஆர் ரஹ்மான்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க ரெண்டு பேர்த்து பற்றின கதை. இவங்கெல்லாம் பாடல்கள் படங்களுக்கு இசை அமைக்கக்கூடிய நபர்கள். ரைட்டா? இப்போ இளையராஜா 1970களில் தான் ஃபேமஸ் ஆனார். ரைட்டா? இசையில். அப்போ அதை பற்றி பார்ப்போம். இளையராஜாவின் இசை புரட்சி. அவர் இசையில் ஒரு புரட்சி பண்ணியிருக்கார். அதாவது ஏகப்பட்ட இசைகளை கற்றுக்கிட்டு அவர் நல்ல மியூசிக் அமைச்சிருக்கார். ரைட்டா? அது சிம்போனின்றது ஒரு சிம்போனின்னு சிம்போனின்றது ஒரு கிரேக் வார்த்தை. என்ன மியூசிக்கில் வரும் சிம்போனின்ட்டு. அது எஸ்ஒஎம் பிஹெச்ஓஎன்இ எஸ்ஒஎம்னு கலெக்ஷன் டுகெதர்னு சொல்லலாம், ஒன்றாக இணைந்து. அப்போ ஃபோன் அப்படின்னு சிம்போனின்னு சவுண்டுன்னு அர்த்தம். கிரேக் வார்த்தையில் சிம்முன்னா எஸ்ஒஎம் சிம்முன்னா உனக்கு கலெக்ஷன் டுகெதர்னு அர்த்தம், இணைந்து. அதேமாதிரி ஃபோனி அப்படின்னு சொன்னால் சவுண்டுன்னு அர்த்தம். அப்போ பலவிதமான சவுண்டுகள் இணைந்து ஒரு மியூசிக்கை வெளிப்படுத்துறது தான் சிம்போனின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் பெயர் பெற்றவர். இப்போது 1970களில் திருப்பம். அப்போ 1970ஆம் ஆண்டுகளில் என்ன திருப்பம் பார்ப்போமா? 1970களில் தொடக்கத்தில் தமிழ் செவிகள் பிற மொழி பாடல்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தன. அப்படின்னா தமிழ் செவிகள் தமிழ் காதுகள் அப்படின்னா தமிழ் மக்கள்னு அர்த்தம். தமிழ் மக்கள் விரும்பி கேட்டார்கள் அர்த்தம். தமிழ் மக்கள் காதுகள் எதை கேட்டுக்கொண்டிருந்தது? வெளி மாநில பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் மொழியில் அவ்வளோ நல்ல பாடல்கள் இல்லைன்றதுனால 1970களின் திருப்பம். என்ன திருப்பம்னா 1970களின் தொடக்கத்தில், அந்த ஆரம்ப காலத்தில் 1970ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் தமிழ் செவிகள் பிற மொழி பாடல்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தன. அப்போ தமிழ்நாட்டுக்காரங்க வெளி மாநில வெளி பாடல்களை தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டு பாடல்களை கம்மியாக கேட்டாங்க. அப்போ இளையராஜா இந்த நிலையை மாற்றி தமிழ் பாடல்களை மீண்டும் முன்னணிக்கு கொண்டு வந்தார். இளையராஜா தான் இந்த மாதிரி தமிழ் பாடல்களை இந்த மாதிரி நல்ல ஒரு பாட்டுகளை அமைத்து முன்னணிக்கு கொண்டு வந்தார். ரைட்டா? அவரது இசை 70கள் மற்றும் 80களின் சமூக மாற்றங்களில் குறியீடாக விளங்கியது. அவர் இசை அமைத்தது, பாடல்களுக்கு இசை அமைத்தது, படங்களுக்கு இசை அமைத்தது எல்லாம் 70ஆம் ஆண்டிலிருந்து 80ஆம் ஆண்டிற்கு உள்ளாக, 70கள் மற்றும் 80களில். அப்படின்னா இந்த 70ஆம் ஆண்டில் ஆரம்பித்து 80ஆம் ஆண்டுகளுக்கு உள்ளாக சமூக மாற்றங்களின் குறியீடாக இருந்தது. சமூகங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியது. அப்படின்னா இவரோட பாட்டை தமிழ் மக்கள் விரும்பி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ரைட்டா? அதான் இசையின் தனித்துவம், இசையோட தனித்துவம், இசை எப்படி தனிமையில் செயல்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ மொழி மயக்கம். அப்போ அது இசை மொழியோட பின்னணியில் தான் இருக்கணும். ரைட்டா? அப்போ மொழி மயக்கம், பின்னணி இசை மற்றும் பாடல் இசை இரண்டிலும் விடுபட்டு போன வாய்மொழி தன்மையை மீண்டும் கொண்டு வந்தார் அப்படின்னா நல்லா பாருங்கள். மொழி மயக்கம். ரைட்டா? அப்படின்னா மொழியின் மூலமாகவும், ரைட்டா, பின்னணி இசை, பாட்டுக்கு பின்னணி இசை மற்றும் பாடல் இசை இரண்டிலும். பாட்டுக்கு பின்னணி இசை இருக்குல்ல, பின்னணி இசைன்னா இப்போ நம்ம பேசுகிறோம், நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இசை, இங்கே சினிமா படம் பார்க்கும் பேக்ரவுண்டில் ஒரு இசை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இசை மற்றும் பாடலுக்கு உண்டான இசை, ஒரு பாட்டு பாடுறாங்க, அதுக்கு பின்னாடி இசை போடுறாங்களே, அந்த ரெண்டு இசையும் இந்த இரண்டிலும் விடுபட்டு போன வாய்மொழி தன்மையை மீண்டும் கொண்டு வந்தார். விடுபட்டு போன வாய்மொழி தன்மை என்னது? அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய ரிதத்தை தான் சொல்கிறாங்க. பாடல் இருக்கக்கூடிய ரிதத்தை திரும்பவும் கொண்டு வந்தார். அப்போ நெக்ஸ்ட்டு இது மொழி மயக்கம். அந்த பாட்டு எழுதுகிறாங்க இல்லையா, ஒரு பாட்டு படிக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தை இவர் திரும்பவும் கொண்டு வந்தார். சும்மா அர்த்தம் இல்லாத பாடல்கள் இல்லை, அது அர்த்தத்தோடு சொன்னது, அதை மொழி மயக்கம்னு சொல்லுவாங்க. செகண்டு ஈர்ப்பு சக்தின்னு சொல்கிறாங்க. ஈர்ப்பு சக்தினா சாமானிய மக்களையும் ஈர்த்தது. இவரோட பாட்டு சாதாரண ஒரு மக்களையும் ஈர்க்க ஆரம்பித்து விட்டது. அவ்வளவு எளிமையான பாடல்கள், மியூசிக்குகள். ரைட்டா? மக்கள் வாழ்வின் அங்கமாக மாறியது. இவரோட பாட்டு மக்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. இளையராஜா பாட்டை கேட்கணும் அப்படின்றது மக்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலையாகவே இருந்தது என்று பொருள்படுகிறது. ரைட்டா? அப்போ கலை உணர்வு என்னென்னு பார்ப்போமா? திரைப்பட பாடல்களை செவியுணர் கனிகளாகவும் கலை வெளிப்பாடுகளாகவும் மாற்றினார்.
இப்போ கலை உணர்வுன்னு சொன்னால் திரைப்பட பாடல்கள் இருக்கு இல்லையா, திரைப்படங்களுக்கு நம்ம பாடல்கள் எழுதுகிறாங்க, அதுக்கு மியூசிக் போடுறாங்க இல்லையா, அதை எப்படின்னா செவியுணர் கனிகள், செவினா காது நல்ல குளுமையாக கேட்குற மாதிரி ஒரு பாடல்கள், அதை கனிகள்னால் ஒரு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். உணர், செவியில் நல்ல இன்பமாக நல்ல பாட்டு கேட்குறதுக்குன்னு சொல்கிறோம்ல, அதை செவி உணர் கனிகளாக மாற்றினார். அதான் ஆடியோ ட்ரீட்ஸ்னால் ஆகவும் செவியுணர் கனிகளாகவும் கலை வெளிப்பாடுகளாகவும் மாற்றினான். அதில் ஒரு கலை நுணுக்கத்தையும் வைத்து அந்த பாடல்களை இயற்றினார். ரைட்டா? அப்போ இசை வடிவங்கள் என்னென்னு பார்ப்போமா? இளையராஜாவின் இசை 5 வகை நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது, 5 வகைகளை கொண்டுள்ளது. இளையராஜா இசை மெட்டில் 5 வகை போடுவார், 5 மெட்டுக்களை அமைப்பார் இளையராஜா. இது இசை வடிவங்கள் எப்படின்னா, இளையராஜாவின் இசை 5 வகை நிலப்பரப்புகள் இடம் கிடையாது. இந்த இடத்துல அந்த இசையை 5 மெட்டுகளில் போடுவார். ரைட்டா? ஒவ்வொரு மெட்டும் ஒரு ரிதமாக இருக்கும். ரைட்டா? 5 மெட்டுகளில் காட்சியப்படுத்தியது. அப்போ இவரோட இசையானது 5 மெட்டுகள் இருக்கும், அதில் காட்சியப்படுத்தப்பட்டுள்ளது. 1 பாரம்பரிய இசை, கர்நாடக இசை, 5 இந்துஸ்தானி, 6வது இந்துஸ்தானி ராகங்கள் அப்படின்றான். இதெல்லாம் அதில் உள்ள ஒன்றொன்றும் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 மெட்டுகளில் அவர் இசையை அமைப்பார். ரைட்டா? காட்சியப்படுத்தியது. அப்போ 1 பாரம்பரிய இசை. இப்போ பாரம்பரிய இசைன்னு என்னன்னு பார்ப்போம். பாரம்பரியமாக நம்மளோட தமிழ்நாட்டு பாரம்பரிய இசை என்னது? கர்நாடகா இந்துஸ்தானி ராகங்கள் தான். ரைட்டா? இந்த ராகங்கள் கர்நாடக ராகங்கள்னு சொல்கிறோம்ல, கர்நாடக ராகம் இந்துஸ்தானி ராகம் தான் நம்மளோட தமிழ் பாரம்பரிய ராகங்கள் இசை. ரைட்டா? அதுக்கடுத்து மேற்கத்திய இசைன்னா இங்கிலீஷ்காரனோட இசை. நம்மளோட இசை என்னது? பாரம்பரிய இசை. தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா அவர் இந்துஸ்தானி ராகங்கள் தான், இந்த 2 ராகம் தான். அப்போ மேற்கத்திய இசை அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களோட இசை என்னது? ஆர்கெஸ்ட்ரா மற்றும் ஜாஸ் உத்திகள். ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இருக்குது அவங்களோட இசையில், மற்றும் ஜாஸ் இந்த 2 தான் அவங்க பயன்படுத்துவாங்க. நம்ம இந்துஸ்தானி அண்டு கர்நாடகம். என்ன வெளிநாட்டுக்காரங்க என்னது? ஆர்கெஸ்ட்ரா மற்றும் ஜாஸ் உத்திகளை பயன்படுத்தி இதெல்லாம் கேட்பாங்க. நாட்டுப்புற இசை, இப்போ நாட்டுப்புறம் நம்ம கிராமத்து பாடல்கள்னு சொல்லுவாங்களா, இந்த பொம்பளையால் களை எடுக்க போக அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும், பிள்ளை தூங்காமல் இருக்கும். அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாட்டு பாடுவாங்க, ஊரில் ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருந்தாலும் பாட்டு பாடுவாங்க. அதுதான் நாட்டுப்புற இசைன்னு சொல்லுவாங்க. ஊஞ்சல் பாட்டு மற்றும் கிராமிய இசை, அதாவது ஊஞ்சல் பாட்டுனா அந்த தொட்டியில் ஆட்டி விட்டுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த கிழவியை, அதான் ஊஞ்சல் பாட்டு மற்றும் கிராமிய இசைன்னு சொல்லுவாங்க. 4வதாக பக்தி இசை, இந்த கடவுள் பாட்டு பாடுறாங்க இல்லையா, அதாவது திருவாசகம் தோத்திரங்கள் இருக்குல்ல, ஸ்தோத்திரங்கள் பாடுறாங்க இல்லையா, அது பக்தி இசை. அப்போ 5 சமகால இசைனா புதிய சோதனைகள் மற்றும் கலவைகள், இது ஒரு மிக்சிங்காக இருக்கும். ரைட்டா? இதுதான் 5 வகைகள்னு சொன்னால, இவர் 5 வகை நிலப்பரப்புகளை கொண்டது, மெட்டுக்களை கொண்டதுன்னு சொன்னார்ல, இதுதான் 5 வகை. இந்த 5லேயுமே இவர் ஃபேமஸாக இருப்பார். பாரம்பரிய இசை, மேற்கத்திய இசை, நாட்டுப்புற இசை, பக்தி இசை அண்டு சமகால இசை. ரைட்டா? பார்த்துக்கோங்க. முக்கிய படைப்புகள் இவரோட இளையராஜாவோட முக்கியமான படைப்புகள், இசையில் என்னென்ன முக்கிய படைப்புகளை அவர் படைத்தார்னு பார்ப்போம். ரைட்டா? அவர் உண்டாக்குனது 1 ஹவு டு நேம் இட்னா இதற்கு எப்படி பெயர் இடுவது அப்படின்ட்டு ஒரு இசை, அதில் ஒரு இசை வடிவத்தை கொண்டு வந்தார். மேற்கத்திய இசை வடிவில் இந்திய உணர்வுகளை கொண்டு வந்திருக்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க. இதனோட பேரே இதுதான், ஹவு டு நேம் இட் என்ற ஒரு இசை ஆல்பத்தை இவர் உண்டாக்குனார். அது எந்த வடிவத்தில் இருந்தது? மேற்கத்திய இசை வடிவத்தில் இருந்தது. மேற்கத்திய இசை வடிவத்தில் இந்திய உணர்வுகளை கொண்டு வந்தார். இப்போ இந்திய மக்களின் உணர்வுகள் 1, அது எந்த இசையில் கொண்டு வந்தார்? மேற்கத்திய இசை. அப்படின்னா மேற்கத்திய இசைன்னு என்னது? ஜாஸ் 1, ஆர்கெஸ்ட்ரா 2. அவங்க தானே. நம்மளுக்கு கர்நாடகா இந்துஸ்தானி. ரைட்டா? பாரம்பரியம். அப்போ அவங்களோட மேற்கத்திய இசை வடிவத்தில் நம்மளோட இந்தியாவோட உணர்வுகளை கொண்டு வந்தார். இதில் ஹவு டு நேம் இட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை கேட்பாங்க. ஹவு டு நேம் இட்ன்ற ஒரு இசை வெளியீடு, இசையை உண்டாக்கினார். அதில் இந்திய மக்களின் உணர்வுகள், ஆனால் இசையானது மேற்கத்திய இசை. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு காற்றை தவிர ஏதுமில்லை 2வதாக, இது ஒன்று உண்டாக்கிட்டார். அடுத்து 2வது காற்றை தவிர ஏதுமில்லை, நத்திங் பட் விண்ட், இது ஒரு இசை வடிவமும் இசை ஆல்பம் உண்டாக்குனார். ரைட்டா? அடுத்து 3வது புல்லாங்குழல் இசை கலைஞர் ஹரிபிரசாத். அதாவது இந்த புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய, புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, வாயில் வச்சு ஊதுறாங்க இல்லையா,
புல்லாங்குழல் இசைக்கலைஞர், புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞரான ஹரிபிரசாத் சௌராசியாவுடன், ஹரிபிரசாத் சௌராசியா ஒரே ஆள் ரைட்டா, அவரோட சேர்ந்து இணைந்து இந்தியா 24 மணி நேரம் என்ற ஒரு இசை ஆல்பத்தை உண்டாக்கினார். ஆவண பின்னணி இசையை திருவாசக ஆடிட்டோரிய மாணிக்க வாசகர் பாடல்களுக்கு மேற்கத்திய இசை வடிவில் அமைப்பு அந்த சென்றார். இதை பார்த்துக்கோங்க. இவரோட சேர்ந்து நான் பார்த்துக்கோங்க, புல்லாங்குழல் இசைக்கவிஞரான ஹரிபிரசாத் சௌராசியாவுடன் இணைந்து இந்தியா 24 மணி நேரம் என்ற ஒரு ஆவண பின்னணி இசையை உருவாக்கினார். ரைட்டா, 3 தான் உருவாக்கியிருக்கார். ஒன்று என்னது, ஹவு டு நேம் இட், அது எப்படி, இந்திய மனுஷனோட உணர்வுகள் மேற்கத்திய இசையில். அப்போ காற்றை தவிர எதுவும் இல்லை, அது 2வது இன்னொரு ஆல்பம். 3வது புல்லாங்குழல் இசை கவிஞரான ஹரிபிரசாத் சௌராசியாவுடன் இணைந்து இந்தியா 24 மணி நேரம் என்ற ஒரு ஆவண பின்னணி இசை. ஆவணம்னு என்னது, இது ஒரு சினிமாவில் வரக்கூடியது, ஆவண பின்னணி இசைன்னு சொல்லுவாங்க. இது என்னது, இந்தியா 24 மணி நேரம்ன்றது ஆவணம். இந்த 3ஐயும் அவர் இளையராஜா உண்டாக்கியிருக்கார். அது போக திருவாசகம் கேள்விப்பட்டீங்களா, பழைய பாடல் எழுதக்கூடிய ஒரு ரைட்டா திருவாசக. அப்போது ஆர்டோரியா அப்படின்னு ஒன்று இது ஒன்று. அதுக்கடுத்து மாணிக்க வாசகர் பாடல்களுக்கு மேற்கத்திய இசை வடிவில் அமைப்பு. அதாவது மாணிக்க வாசகர் பாடல்களுக்கு மேற்கத்திய இசைனா வெளிநாட்டுக்கார இசை வடிவில் அமைத்தார். ரைட்டா, இது பார்த்துங்க. திருவாசக ஆடிட்டோரியா ரைட்டா, அதுவும் செய்தார். அது போக மாணிக்க வாசகரோட பாடல்களுக்கு மேற்கத்திய இசை வடிவில் அமைத்தார். ரைட்டா, அது போக இளையராஜாவின் ரமணமாலை, அவர் ரமணமாலைன்னு அது ஒரு இசை ஆல்பம். ரைட்டா, அது அடுத்து இளையராஜாவின் கீதாஞ்சலின்ற ஒரு இசை மாலை. அது நெக்ஸ்ட்டு தமிழ் இசை தொகுப்புகள். இந்த தமிழ் இசை தொகுப்புகள் இதெல்லாம் அவரோட ரைட்டா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தொழில்நுட்ப திறமை, அவர் என்ன தொழில்நுட்ப திறமை இருக்குதுன்னு சொன்னால், பஞ்சமுகி ராகம், இதில் அவர் நல்ல ஃபேமஸானவர். பஞ்சமுகி ராகம்னு ஒரு ராகம் இருக்கிறது. அந்த ராகத்தை அவர் அடிக்கடி பயன்படுத்துவார். என்ன ராகம், பஞ்சமுகி ராகம். ரைட்டா, புதிதாக உருவாக்கிய கர்நாடக ராகம் 2வது, அது ஒரு ராகம். அடுத்து கர்நாடகா சங்கீதம் தானே, அதுலேயே புதிதாக உருவாக்கிய கர்நாடக ராகம். அடுத்து 3வதாக குறைந்த வாய்ப்புகளில் சிறப்பு, அதாவது அது தாண்டா 3 சுரங்கங்களின் தெலுங்கு பாடல். அப்போ 3 சுரங்கங்களின் தெலுங்கு பாடல் பாடியிருக்கார். 4 இசைக்கருவிகளில் ஒரு பாடல், 4 இசைக்கருவிகள் மட்டும் வச்சே ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ரைட்டா, அப்போ அரை நாளில் முழு படத்திற்கான பின்னணி இசை, அதாவது 100வது நாள் படம், அதாவது 100வது நாள் என்ற ஒரு படத்துக்கு அரை நாளிலே மொத்த மியூசிக் போட்டு முடிச்சிட்டார். அதான் சொல்ல, அரை நாளில் முழு படத்திற்கான பின்னணி இசை, பேக்ரவுண்ட் இசை. ரைட்டா, பின்னணி இசையை, அந்த படம் பேர் என்னது, 100வது நாள் என்ற தமிழ் படம். அந்த படத்துக்கு அரை நாள்லேயும் ஆஃப் டேலேயும் அந்த மொத்த பின்னணி இசையை முடிச்சிட்டார். இது ஒரு அவரோட திறமை. ரைட்டா, அப்போ என்னென்ன திறமைகள் இருக்குது, கர்நாடக ராகம், குறைந்த வாய்ப்புகளில் சிறப்பு, அதேமாதிரி 3 சுரங்கங்களின் தெலுங்கு பாடல், இது ஒரு பாடல் தெலுங்கு பாடல், 4 இசைக்கருவிகளின் ஒரு பாடல், அரை நாளில் ஒரு முழு படத்திற்கான இசை அமைப்பு. ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு இசைக்கலவைகள்ன்றது யார், அது அவரோட இசைக்கலவைகள். அவர் எப்படி இசையை கலந்து மியூசிக் அமைக்கிறார். இளையராஜா தனது இசையில் பல்வேறு கலவைகளை செய்துள்ளார். மிக்சிங் பண்ணுவாங்க. ரைட்டா, அது நாட்டுப்புற இசையுடன் கர்நாடக ராகங்கள், நாட்டுப்புற இசைன்னா நம்ம கிளவி பாடுறது தான், கிராமத்து பாடல்களோடு சேர்ந்து கர்நாடக ராகங்களை இணைத்து செய்துள்ளார். அதான் இசைக்கலவைகள்னு சொல்லுவாங்க. கர்நாடக ராகம் வேறு, நாட்டுப்புற ராகம் வேறு. அதை 2 மிக்ஸ் பண்ணி ஒரு புது ராகத்தை உண்டாக்குவது, அதை இசைக்கலவைகள்னு சொல்லுவாங்க. இளையராஜா தனது இசையில் பல்வேறு கலவைகளை செய்துள்ளார். நாட்டுப்புற இசை, கர்நாடகா ராகங்கள், இந்த 2 இணைச்சிருக்கார். அடுத்து மேற்கத்திய இசை உத்திகளுடன் இந்திய உணர்வுகள், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, இந்திய உணர்வுகளை மேற்கத்திய இசையில் வடிவமைப்பது. அடுத்து பாரம்பரிய இசை வடிவங்களுடன் சமகால அணுகுமுறைகள். அந்த பாரம்பரிய நம்மளோட இசை வடிவங்கள் இருக்கு இல்லையா, கர்நாடகா, இந்துஸ்தானி, அதை பாரம்பரிய இசை வடிவங்களுடன் சமகால அணுகுமுறைகள், தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாட்டுகளை மிக்ஸ் பண்ணி அந்த இசையில் புகுத்துவார். அதை சமகால அணுகுமுறைகள். ரைட்டா,
அப்போ பாரம்பரிய இசையில் பங்களிப்பு. பாரம்பரிய இசைன்னா நம்ம இந்த 2 ராகம் தான், ரைட்டா? அதில் எப்படின்னா பரிபாடல், நோதிரம், பாலையால், காந்தாராம் போன்ற பழந்தமிழ் பண்புகள். பண்கள் என்னது? அதாவது இப்போ பண்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் தேவாரம் திருவாசகமெல்லாம் படிக்கும்போது ராமாயணம் அது ஒரு ராகத்தோடு படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பண்கள்ன்றது ராகம் தான், வேறு எதுவும் கிடையாது. பண்கள்ன்றது ஒரு ராகம். இப்போ தேவாரம் படிக்கிறீங்க, தேவாரம் திருவாசகங்கள் பாடல்களில் படிக்கும்போது அது நீங்கள் படிக்கும்போதே ஒரு ராகம் கலந்து தான் வரும். அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, ரைட்டா? அதுதான் பண்கள்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த இதில் எப்படின்னா ஒரு ராகம் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அந்த தேவாரம் திருவாசகம், அந்த பரிபாடல்கள், நோதிரம், பாலையால், காந்தாரம் இதெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. இதெல்லாம் நீ படிக்கும்போது இப்போ பரி என்ற ஒரு ராகத்தோடு பரிபாடல்கள் வரும். நோதிரம் என்பது அது ஒரு ராகத்தோடு நீ படிக்கும்போது அதில் ஒரு ராகம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ அதை படிக்கும்போதே. அதைத்தான் சொல்கிறான் பாரம்பரிய இசையின் பங்களிப்பு. இதெல்லாம் நம்ம பழங்காலத்தோட பங்களிப்பு, இசையின் பங்களிப்பு. எப்படியே பரிபாடல் அதில் ஒரு ராகம் இருக்கும், அதை தான் பரிபாடல், அது நோதிரன், பாலையால், காந்தாராம் போன்ற பழந்தமிழ் பண்கள் என்னது? ராகங்கள்னு அர்த்தம், ரைட்டா? பண்கள் என்னது? ராகங்கள், பழந்தமிழ் ராகங்கள் மீண்டும் உயிர்ப்பித்தார். இந்த ராகங்களை இளையராஜா திரும்பவும் கொண்டு வந்து தன் மியூசிக்கில் சேர்த்துக்கிட்டார். அந்த காலத்தில் இருந்தது, நம்மளாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இந்த ராகங்களை தன்னோட இசையில் வடிவமைத்தார் அப்படிங்கிறாப்புல. அப்போ அது போகாமல் சைவத் திருமுறைகளில் காணப்படும் காரைக்கால் அம்மையார், நட்பாட்டை போன்ற இசை வடிவங்களையும் பயன்படுத்தினார். அப்போ சைவத் திருமுறை என்று இருக்கு இல்லையா, சைவத் திருமுறைகளில் காணப்படும் காரைக்கால் அம்மையாரின் நட்பாடை இசைன்னு ஒரு இசை இருக்கிறது. அதை யார்? காரைக்கால் அம்மையார் பயன்படுத்தினார். நட்பாடை போன்ற இசை வடிவங்களையும் பயன்படுத்தினார் இளையராஜா. பாருங்கள், அதாவது பழைய காலத்தில் உள்ள பரிபாடல் இசையவும், நோதிரன் இசையவும், பழையால் அண்டு காந்தாரம் போன்ற பழங்காலத்து பண்கள் இசைகளையும் பயன்படுத்தியுள்ளார். அதே போக சைவத் திருமுறைகளில் காணப்படும், சைவத் திருமுறைகள்னு ஒரு இருக்குது இலக்கியங்கள், அதில் காணப்படும் காரைக்கால் அம்மையார் பயன்படுத்திய நட்பாடை போன்ற இசை, நட்பாடை ஒரு இசை, அதை பயன்படுத்தி காரைக்கால் அம்மையார் பயன்படுத்தினார். அது எதில் இருந்தது? சைவ திருமுறைகளில் காணப்படும் அந்த சைவ திருமுறைகளில் தான் இருக்காது. அதை நீ படிக்கும்போது அந்த நட்பாடை போன்ற ஒரு இசை வரும். அதையும் இந்த இளையராஜா பயன்படுத்தி இருக்கிறார். இளையராஜாவின் இசை தமிழர்களின் உணர்வுகளுக்கு ஒளியமைத்து அவர் தமிழ் இசையை உலகத்துடன் இணைத்ததோடு உலக இசையை தமிழ் மண்ணுடன் இணைத்தார். அப்போ உலகத்தில் உள்ள இசைகளுக்கு தமிழ் இசையை சரியாக கொண்டு வந்து சேர்த்தார் அர்த்தம். இதுவே அவரது தனிச்சிறப்பாகும்.